பேரண்ட்ஸ் நம்பிக்கையா அனுப்பி வைக்கக்கூடிய இடமான காலேஜ்ல ஒரு ஹர்ஷவர்தன் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு பயங்கரமான ஆயுதத்தோட காலேஜ்குள்ளார என்ட்ரி ஆனதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதையும் தாண்டி அங்க படிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கு மத்தியில ஒரு தலை காதல காரணம் காட்டி அந்த பொண்ண வெட்டின ஒரு விஷயம் இன்னுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. அன்சிகாவை பொறுத்த வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகணும் அப்படிங்கிற வகையில ஹர்ஷவர்தன் கிட்ட எத்தனையோ முறை இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஹர்ஷவர்தன் அன்சிகா மேல அளவு கடந்த காதல் வச்ச காரணத்தினால அன்சிகா மேல பைத்தியமா இருந்திருக்காரு. தன்னை தாண்டி வேற யாருக்கிட்டயுமே அன்சிகா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்பவுமே உஷாரா இருந்திருக்காரு. ஸோ இதனால அன்சிகா கிட்ட நிறைய தடவை இதை பத்தி பேசியும் இருக்காங்க. ஆனா அன்சிகாக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஹர்ஷவர்தன் போடக்கூடிய இந்த மாதிரியான ரூல் சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னதான் இப்படியே தொடர்ந்து அன்சிகா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாலுமே ஹர்ஷவர்தனுக்கு அன்சிகா தனக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில காலேஜ்ல அதுவும் படிக்கக்கூடிய அத்தனை பேர் இருக்கக்கூடிய காலேஜ்ல கத்தியை எடுத்துட்டு வந்தது திருப்பியுமே வாக்குவாதத்துல ஈடுபட்டு அந்த பொண்ணை சரமாரியா வெட்டியிருக்காரு. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு 17 வயசு, வெட்டின அந்த பையனுக்கு 18 வயசு தான்.